நம்ம குடும்பத்துக்குள்ள வயசு பசங்க, நம்ம ஒரு ஆண் மகனை பெற்றிருப்போம். அவர் அறியாத வயசுல ஒரு பெண்ணை போய் பழகியிருப்பாரு. அது வாழ்க்கை கொடுக்குறன்னு சொல்லி நம்ம சூழ்நிலையும், சமுதாயமும், நம்மளுடைய அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் அதை விட்டுட்டு வந்து நாமளே வழிய அது வேண்டான்ட்டு நம்மளே வந்திருந்தா, அந்த குடும்பத்தோட அந்த பெண்ணை ஒதுக்கியிருந்தா, அந்த பெண்ணோட சாபம் எல்லாத்துக்கும் தானே உங்க குடும்பத்துல. அப்ப அந்த பெண்ணுடைய சாபம் எல்லாம் நம்மளை விட்டு போகணும். இனிமேல் அந்த தவறுகள் செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப அந்த தவறுகள் செஞ்சால் அதுக்கு பரிகாரம் பலிக்காது. அதுக்காக ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அன்னையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன் அப்படின்னா, இந்த பரிகாரத்தை அதிகாரமா செய்யறதுக்கு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் இப்படி ஒரு கன்னி பெண்ணை வந்து நீ பழகுவ, ஒரு சாபத்தை வாங்குவ, அதுக்கு நீ பரிகாரம் தேடுவ, நீ தேடாததுக்கு முன்னாடியே நான் உனக்கு கரெக்டான ஒரு பரிகாரத்தை நான் அமைச்சு வச்சிருக்கேன், நீ அந்த இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு முன்னோர்கள் அந்த காலத்திலே யூகிச்சு அந்த வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க. அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கும்பகோணத்துல மகா குளம் இருக்குது. அந்த குளத்துல குளிச்சுட்டு அந்த குளத்துக்கு பக்கத்துல காசி விஸ்வநாதருடைய கோவில் இருக்கு. இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இடது பக்கத்துல சப்த கன்னிமார்கள் அந்த கோவில்ல இருக்காங்க. ஒரு பெண்ணுடைய உருவம், ஹைட், வெயிட் எவ்வளவு இருக்குமோ அதே அளவுக்கு சிலைகள் வந்து அந்த காலத்திலேயே 5000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில்ல அப்படி ஒரு பெண்ணாவே இருந்து 7 கன்னிமார்கள் அந்த கோவிலுக்குள்ள இருக்காங்க. இந்த காசி விஸ்வநாதர் கும்பகோணத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 7 கன்னிமார்களும் அப்படியே தத்துரமா ஒரு பெண் தேவதை மாதிரி தெய்வ அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நல்ல உருவத்தோடு பீடத்துல நிக்குது. அப்போ கண்டிப்பா இந்த 7 கன்னிமார்களுக்கும் 7 புடவை வாங்கி பிராமணரை கூட்டிட்டு வந்து அந்த கோவிலுக்கு கூடிய அர்ச்சகர்கிட்ட சொல்லி முதல் நாளே போய் 7 கன்னி பெண்ணுக்கு புடவை வாங்கி அந்த கன்னியா தேவிகளுக்கு சாத்தணும். 7 மாலை வாங்கி போடணும். 7 தேங்காய் பழம், பத்தி சூட, வெத்தலை பாக்கு வச்சு பூஜை பண்ணணும். அவங்களுக்கு சாமிக்கு நைவேத்தியம், சக்கரை பொங்கல் வைக்கணும். இப்படி எல்லாம் வச்சு மகா குளத்துல குளிச்சுட்டு போய் இந்த சப்த கன்னிமார்கள் கிட்ட நீங்க போய், ஆண்டவனே, என் முன்னோர்கள் யாராவது கன்னி பெண்ணுடைய சாபங்கள் எனக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலோ, இல்ல நான் அறியாமல் செய்த தவறுகள் ஏதாவது இருந்தாலும் இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன். இனிமேல் அந்த கர்ம என்னை விட்டு போய் எனக்கு என்னுடைய குடும்பத்துல பெண் சாபங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவில்ல போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த சக்கரை பொங்கல் பிரசாதம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கரை பொங்கலை ஒரு 7 பேர்த்துக்கு நீங்க தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்னையோட உங்களுக்கு நீங்க செஞ்ச கன்னி பெண்ணோட சாபம் நீங்கிரும்.